நீ பாட்டே இருக்கு. உனக்கு என்னடா தெரியும்? மலைனா என்ன தெரியுமா? மண்ணுனா என்ன தெரியுமா? காசு. மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயில் கோயிலா ஓடி வராரு ஐயா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு, செஸ் விளையாட்டை தொடங்க வராரு, கேலோ இந்தியாவை தொடங்க வராரு, தனுஷ்கோடிக்கு போறாரு, எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு, அங்கெல்லாம் போனார் இருக்கு. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளத்தில் சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா? யார் நீங்க? கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமர்னு இப்படி போய் நீங்க கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டேங்கிட்டேன். ஏன்னா நீ தீண்டத்தகாதவன். எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமையசமா? என்ன நிலைமை? உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமையசமா? என்ன நிலைமை? இந்த எந்த காலத்திலையும் இவன் பூமியை பற்றி சிந்திக்க மாட்டான். எந்த ஒரு மகனாவது இந்த வேலையை செய்வானா பாருங்க. எங்கள் அம்மாவை பார்க்குறேன், என்னை பெத்த தாயை. அம்மாவுக்கு 2 கண் இருக்குது. விற்றா எப்படியாவது ஒரு 50 லட்சம் வாங்கலாம். இதயம் நல்லா ஹார்ட் பீட் நல்லா இருக்குது. இந்த இதயத்தை டொனேஷனுக்கு காத்திருக்கிறான். டொனேட் பண்ண யாராவது அம்மாவோட இதயத்தை விற்றா 2 கோடி வாங்கலாம். சிறுநீரகம் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது பழுதாகலை. 2 கிட்னி இருக்குது. 2யுமே விற்கலாம். இல்லை 2ல் 1 விற்றா கூட ஒரு 25 லட்சம் கிடைக்கும். இப்படி பெற்றதாயின் உறுப்புகளை விற்கிற எந்த மகனையாவது நீ உலகத்தில் பார்த்துருக்கியா? இருக்கான். அவன் தான் இந்த அயோக்கிய பய. மண்ணள்ளி விற்கிறது, மலையை குடைஞ்சி விற்கிறது, நீரை உறிஞ்சி விற்கிறது. இத்தனை தேவாலயங்கள், இத்தனை பள்ளிவாசல்கள், இத்தனை கோயில்கள், உங்கள் ஜபம், உங்கள் பூஜை, உங்கள் தொழுகை, உங்கள் அழுகை ஒரு அடி ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா? நீ வெட்டிக்க நீ. இது விட்டலாச்சாரியார் படமில்லையின் உடன் பிறந்தார்களே ஒரு மந்திர கொலை வைத்து மலையை வளர்ந்து விடு என்றால் வளர்வதற்கு செத்தாய். எந்த உயிரினும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ எச்சரித்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு எவனும் இல்லை. எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவதுதான்.